இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். விசாரணை கைதிகளாக சிறையிலுள்ள போலீஸ் பக்ருதீன், பிலால் மாலிக், பன்னா இஸ்மாயில் ஆகியோரின் குடும்பத்தினரை மதுரை நெல்பேட்டை சுங்கம் பள்ளிவாசலில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பக்ருதீன், பிலால் மாலிக், பன்னா இஸ்மாயில் ஆகிய மூவரும் விசாரணை சிறை கைதிகளாகவே 15 ஆண்டுகளாக சிறையில் உள்ளதாகவும் அவர்களை சிறையில் போலீசார் அடித்து சித்திரவதை செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்வதாக முதலமைச்சர் வாக்குறுதி அளித்ததாகவும், ஆனால் தற்போது வரை வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டிய அவர், உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் இந்த அரசு அவர்களை விடுவிக்க முடியாது என பதில் மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் குறிப்பிட்டு பேசினார். தோணும் போதெல்லாம் அடிக்கிறது சொல்றாங்க பாருங்க, உடையற்ற உடலோட பெரிய தடிகளை கொண்டு தாக்குற அளவுக்கு அவங்க அப்படி மனு பார்க்கறதுக்கு நாள் கேட்டு அனுமதி பெற்று தான் போறாங்க. இங்க இருந்து சென்னைக்கு எவ்வளவு தூரம்னு உங்களுக்கு தெரியும். அது வயதான அம்மா, அவங்க உடல்நிலை சரியில்லை, சர்க்கரை நோய் இருக்கு. இந்த சூழல்ல அவங்களை அழைச்சிட்டு போய் அந்த நேரத்துல அனுமதி இல்லைன்னு மறுப்பதெல்லாம் எவ்வளவு கொடூர மனமும் அது போக்குங்கிறத, இது மாதிரி நாடங்களும் நிறைய துயரங்கள் இருக்கு. இதை சொல்லி வடிக்க முடியாம அவங்க பிள்ளைகள் நாங்க கேட்டு என்ன செய்யறது. ஏற்கனவே இந்த மாதிரி முதலா சிறைக்குள்ள தாக்குதல் செய்யும்போது ஒரு சிறை அதிகாரி, அவர் இஸ்லாமிய சிறை அதிகாரியை வச்சுதான் தாக்குனாங்க. அப்ப அவங்களுக்குள்ள பிரச்சனை வருது. அதை நான் எதிர்த்து அப்ப அறிக்கை கொடுத்து இது பண்ண. தம்பி போலீஸ் பக்ருதீன் சிறை விடுப்புல வரும்போதெல்லாம் எனக்கு அழைச்சு பேசுவாரு, நாங்க நெருப்போம். அப்ப அந்த இதுல ஒரு கண் பார்வை மங்கி கொண்டு வரும். ஏற்கனவே என் தம்பி அபுதாகிர், அவனுக்கு 2 சிறுநீரமும் பழுதாயிடுச்சு. ஒரு சில அதிகாரிகள் செய்யும் தவறுகளால் அரசுக்குத்தான் களங்கம் ஏற்படுவதாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், வல்லக்கோட்டை முருகன் கோவில் விவகாரம் தொடர்பாக அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்ததாகவும், நல்லாட்சி நடக்கும்போது அதிகாரிகள் செய்யும் தவறால் ஆட்சிக்கு எந்தவித களங்கமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் அதிமுக ஆட்சி காலத்தில் நிகழ்ந்த கொலை கொள்ளைகளை விட திமுக ஆட்சியில் விகிதாச்சாரம் குறைவாகவே இருப்பதாக தெரிவித்த அவர், அந்த குற்றங்களையும் குறைக்க முதலமைச்சர் தீவிரமாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். நடந்தவையாக இருக்கட்டும், ஒரு நல்லாட்சி நடக்கும் பொழுது ஒரு அதிகாரிகள் செய்கின்ற தவறால் ஆட்சிக்கு நற்பெயருக்கு எந்தவித களங்கமும் வரக்கூடாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். அன்றுதான் சமூக நீதி விடுதிகள் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். ஒரு சில அதிகாரிகள் செய்யும் தவறு இது பிரச்சனையில் ஏற்படுகிறது. எதுவாக இருந்தாலும் நேற்றையோடு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தாகிவிட்டது. இனி வரும் காலங்களில் இப்படிப்பட்ட அவலங்கள் நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இல்லை, சில துறைகளில் அதிகாரிகள் செய்யும் தவறுகள் தான் ஆட்சியாளர்களுக்கு நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும். இருந்த போதிலும் சட்ட நடவடிக்கை மூலமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறார். அதிகாரிகளாக தங்களை பார்த்து திருத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் என்னுடைய பார்வை. கள்ளக்குறிச்சி ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தின் கீழ் உறுப்பினர் சேர்க்கும் பணியில் நாடாளுமன்ற உறுப்பினர் மலையரசன் ஈடுபட்டார். முதலமைச்சரின் அறிவுறுத்தலின் பேரில் மாநிலம் முழுவதும் ஓரணியில் தமிழ்நாடு எனும் திட்டத்தின் கீழ் உறுப்பினர்கள் சேர்க்கும் பணியில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி கள்ளக்குறிச்சியில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் மலையரசன் ஒவ்வொரு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கை பணியில் ஈடுபட்டார். தொடர்ந்து பொதுமக்களுடன் இணைந்து தரையில் அமர்ந்தபடி திமுகவின் நலத்திட்டங்களை எடுத்து கூறி உறுப்பினர் சேர்க்கையில் அவர் ஈடுபட்டார். புதிதாக யார் அரசியலுக்கு வந்தாலும் திமுக எப்போதும் நிலையாக இருக்கும் என அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அடுத்த சிதம்பராபுரம் கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் பொதுமக்களுக்கு சேவை வழங்குவதற்காக வேளாண்மை துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை, மீன்வளத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் ஸ்டால்கள் அமைக்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் ராமச்சந்திரன் ஸ்டால்களை பார்வையிட்டார்.
அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், அரசின் நலத்திட்ட உதவிகள் ஒவ்வொருவரையும் சென்றடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு முதலமைச்சர் ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டிருப்பதாகவும் அதன் அடிப்படையில் தான் இந்த மக்கள் தொடர்பு முகாம் நடைபெறுவதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பெரும்பாலான திமுக அமைச்சர்கள் சிறைக்கு செல்வார்கள் என பாஜக மூத்த தலைவர் ஹெச். ராஜா தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் 1975ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் ஜூன் 25ஆம் தேதி அமல்படுத்தப்பட்ட நெருக்கடி நிலை குறித்த கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பாஜகவின் மூத்த தலைவர் ஹெச். ராஜா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மயிலாடுதுறையில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்திற்கு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பெயர் சூட்டப்பட உள்ளதாக குறிப்பிட்ட அவர், பெருமையை உலகுக்கு உணர்த்தும் வகையில் ராமாயணம் இயற்றிய கம்பரின் பெயரை பேருந்து நிலையத்திற்கு சூட்ட வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் 6200 படுகொலைகள் நடந்துள்ளதாகவும் 25 லாக்அப் மரணங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறிய அவர், ஊழலில் திளைக்கும் திமுக அரசின் பெரும்பாலான அமைச்சர்கள் மே மாதத்திற்கு பிறகு சிறைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் தெரிவித்தார். அதோடு நடிகர் விஜய் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியலை செய்வதை விட்டுவிட்டு கள அரசியலில் ஈடுபட வேண்டும் எனவும் தெரிவித்தார். திமுக ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சி தமிழ் விரோதிகளின் ஆட்சி அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி சொல்லுது. இந்த அரசாங்கம் சொல்றேன்னா 26 மே மாதம் 31ஆம் தேதி இவங்க இருக்க மாட்டாங்கிறது மட்டும் இல்லை. டுடே ஐ கோ ஆன் ரெக்கார்டு, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அத்தனை ஊழல் அமைச்சர்களும் கம்பி எண்ணுவான் 26 மேக்கு அப்புறம். அதனால் அதிகமாக இந்துக்களை சீண்டி பார்க்க வேண்டாம் என இந்த ஹிந்து விரோத தீய அரசை எச்சரிக்க விரும்புகிறேன். சரி, என்ன பண்ண போகிறார்? அவர் தான் இங்கே பாருங்கள், இந்த கொரோனாவால் இந்த கார்ப்பரேட் செக்டாரில் புது டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க. என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒர்க் ஃப்ரம் ஹோம். அதை கடைபிடிக்கிற ஒரே அரசியல் தலைவர் அவர் தான். கொஞ்சம் இறங்கி வருவார்னா வரவேற்கிறேன். கடலூர் ரயில் விபத்து நடந்த செம்மங்குப்பம் லெவல் கிராசிங்கில் புதிய கேட் கீப்பர் நியமனம் செய்யப்பட்டார். கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் ரயில்வே கேட்டை கடக்க முயன்றபோது பள்ளி வாகனம் மீது ரயில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 3 மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் அலட்சியமாக கேட் கீப்பர் செயல்பட்டதால் விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த கேட் கீப்பரான பங்கஜ் சர்மா முறையாக பணி செய்யவில்லை என கூறி அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இதையடுத்து அந்த இடத்திற்கு திருத்தணி பகுதியைச் சார்ந்த புதிய கேட் கீப்பர் ஆனந்தராஜ் என்பவரை தெற்கு ரயில்வே நியமனம் செய்த நிலையில் தனது பணியை அவர் தொடர்ந்தார். நடிகையும் ஆந்திர மாநில முன்னாள் அமைச்சருமான ரோஜா அண்ணாமலையார் கோயிலில் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் கோவிலுக்கு வந்த நடிகை ரோஜா விநாயகர் சன்னதி, அண்ணாமலையார் சன்னதி மற்றும் உண்ணாமலை அம்மன் சன்னதி உள்ளிட்ட பல்வேறு பிரகாரத்தில் சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. கோயிலில் தரிசனத்திற்காக காத்திருந்த பக்தர்கள் நடிகை ரோஜாவிடம் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். (2026) சட்டமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெறுவார் என்பதை மக்கள்தான் முடிவெடுப்பார்கள் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். கரூரில் நடைபெற்ற திமுக மாவட்ட இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் இளைஞர் அணி நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கரூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது தேர்தல் பரப்புரையில் 210 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று பேசி வருவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், அதற்காக நாங்கள் 220 தொகுதியில் வெற்றி பெறுவோம் என சொல்ல வேண்டுமா எனவும், யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை மக்கள்தான் முடிவு செய்வார்கள் எனவும் தெரிவித்தார். மக்கள் தான் முடிவு எடுப்பாங்க. நான் எப்படி சொல்ல முடியும்? நான் எங்களோட பணிகளை செஞ்சுட்டு இருக்கோம். முதலமைச்சர் மக்களை சந்திக்கிறாரு, எதிர்க்க சொல்லி அவருடைய பணியை செஞ்சுட்டு இருக்காரு.
செங்கல்பட்டு மாவட்டத்தில் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை என குற்றம் சாட்டி திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். போராட்டத்தில் திமுக அரசுக்கு எதிராக பல்வேறு கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. திருப்போரூர் பேரூராட்சி பகுதி மக்களின் அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாமல் கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு கிடப்பில் போடப்பட்டிருப்பதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் திருப்போரூரில் உள்ள அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்த வேண்டும், திருப்போரூரிலேயே ஒருங்கிணைந்த சார் பதிவாளர் அலுவலகத்தை திறக்க வேண்டும் எனவும் பல்வேறு கோரிக்கைகள் போராட்டத்தில் முன்வைக்கப்பட்டன. கோடிக்கணக்கில் திருடுபவர்களை விட்டுவிட்டு ஏதுமறியாத அஜித்குமாரை காவலர்கள் அடித்து கொலை செய்தது கண்டனத்துக்குரியது என புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார், சங்கரன்கோவில் முருகன், பாளையங்கோட்டை சிறையில் முத்துமனோ உள்ளிட்டவர்களின் காவல் மரணங்களுக்கு நீதி கேட்டு மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே புதிய தமிழகம் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அதில் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி கலந்து கொண்டு காவல்துறையினரை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் மரணம் காவல்துறையினரால் சித்திரவதை செய்து கொலை செய்த சம்பவம் மிகவும் கண்டிக்கத்தக்கது எனவும், கோடிக்கணக்கில் திருடுபவர்களை விட்டுவிட்டு ஏதுமறியாத அஜித்குமாரை காவலர்கள் அடித்து கொலை செய்தது கண்டனத்துக்குரியது எனவும் குற்றம் சாட்டினார். மேலும் அஜித்குமாரின் தம்பி நவீனுக்கு தகுதிக்கேற்ப மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணி வழங்க வேண்டும் எனவும், அரசு சார்பு நிறுவனமான ஆவினில் பணி வழங்கியது ஏற்புடையது அல்ல எனவும் அவர் தெரிவித்தார். இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. கடந்த வாரம் அவருடைய வீட்டுக்கு சென்று நான் அவருடைய தாயார், அவருடைய சகோதரை சந்தித்து ஆறுதல் கூறினோம். முக்கியமாக இந்த நேரத்தில் நாங்கள் வைக்கக்கூடிய வேண்டுகோள், இந்த காவல் நிலைய சாவுகள் என்பது இது அஜித்குமார் என்பது துவக்கம் அல்ல, இது முடிவாக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான வேண்டும். அதாவது ஒருவரை கைது செய்கின்ற பொழுது 11 விதமான வழிகாட்டுதலை கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பாகும். ஆனால் தமிழ்நாட்டில் எந்த காவல் நிலையத்திலும் அந்த வழிமுறைகளை கையாளுவதே கிடையாது. குறிப்பாக அந்த காவல் நிலையம் யாரை ஒருவர் வீட்டுக்கு சென்று அல்லது அலுவலகம் தேடி சென்று ஒருவரை ஒரு விசாரணைக்காக அழைப்பது என்று சொன்னாலும் யார் அழைக்கிறார்கள் என்பது குறித்து அவருடைய நேம் போர்டு இருக்கும். கோவில்பாளையம் ஐயனார் கோயில் தேர் திருவிழாவின் போது தேரின் அச்சு முறிந்து ஐயனார் தேர் கருப்புசாமி தேர் மீது சாய்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பெரம்பலூர் மாவட்டம் கோவில்பாளையம் கிராமத்தில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஐயனார் கோயிலில் தேர் திருவிழா நடைபெற்றது. இந்த தேர் திருவிழாவில் குன்னம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சருமான சிவசங்கர் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தார். இந்த நிலையில் திடீரென ஐயனார் தேரின் அச்சு முறிந்து கருப்புசாமி தேர் மீது சாய்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் மற்றும் அமைச்சர் சிவசங்கர் ஆகியோர் உதவியுடன் ஜேசிபி வாகனம் மூலம் 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அச்சு முறிந்த தேரில் இருந்த ஐயனார், செல்லியம்மன், மாரியம்மன் உள்ளிட்ட உற்சவமூர்த்தி சிலைகள் மற்றொரு சகடை தேருக்கு மாற்றி அமைக்கப்பட்டது. இதன் பின்னர் மீண்டும் தேர் இழுக்கும் உற்சவம் தொடங்கப்பட்டது. சேலத்தில் நடைபெற்ற திமுக அயலக மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் மற்றும் திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா ஆகியோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டத்தில் உள்ள நேரு கலையரங்கத்தில் திமுக அயலக மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் மற்றும் திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா ஆகியோர் கலந்து கொண்டனர். பேசிய திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா, 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை விட யார் வெற்றி பெறக்கூடாது என்பது அவசியம் என தெரிவித்தவர், திராவிடத்தையும் அதன் கொள்கைகளும் அழிப்பதற்காக வரும் கூட்டத்தை வீழ்த்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். சாத்தான்குளத்தில் நடந்தது போல்தான் மடப்புரம் கொலை என்றும்
ஆனால் மடப்புரம் கொலை வழக்கில் தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுத்து 5 காவலர்களையும் கைது செய்துள்ளது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் என்பவர் காவல்துறையின் விசாரணையின் போது அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் உயிரிழந்த அஜித்குமாரின் இல்லத்திற்கு சென்ற மதிமுக கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ அஜித்குமாரின் குடும்பத்தாரை சந்தித்து ஆறுதல் கூறி பின்னர் கட்சியின் சார்பில் 1 லட்சம் ரூபாய் நிதி வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் சாத்தான்குளத்தில் நடந்தது போல்தான் மடப்புரம் கொலை என்றும், ஆனால் மடப்புரம் கொலை வழக்கில் தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுத்து 5 காவலர்களையும் கைது செய்துள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் அஜித்குமார் மீது புகார் அளித்த பெண்மணி மீதும் பல புகார்கள் எழுந்த நிலையில் மனிதாபிமானமற்ற வகையில் நடந்து கொண்ட காவலர்களுக்கு கடும் தண்டனை வழங்க வேண்டும் என அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தார். தளபதி ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக அந்த காவலர்களை பணியிட நீக்கம் செய்தது மட்டுமல்ல, தமிழ்நாட்டு காவல்துறையை விசாரிப்பதை விட இது சிபிஐ விசாரிக்கட்டும், மக்களுக்கு நம்பிக்கை வரும் என்ற விதத்தில் சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைத்து விட்டார். இது சிபிஐ விசாரணையின் போது இந்த கட்டத்திலேயே அந்த புகார் கொடுத்த அந்த பெண்மணியை பற்றி பல செய்திகள் வந்திருக்கின்றன. அவர் இப்பொழுது தேவர் மேட்ரிமோனி ஒன்று தொடங்கி இருக்கிற அந்த சகோதரர், நான் இந்த பெண்ணை நான் திருமணம் செய்தேன், மறுநாளே ஓடி போய் விட்டாள் என்று சொல்லி அதற்கு பிறகு 3 திருமணம் செய்து அப்படிப்பட்டவர்கள் அந்த புகாரை கொடுத்திருக்கிறார். கேட்டால் ப்ரொஃபஸர் இருக்கிறார், ப்ரொஃபஸருக்கு அர்த்தமே தெரியாத அவர் அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி எந்த அடிப்படையிலே இந்த புகாரை கொடுத்தார்? வேண்டுமென்றே பொய் சொல்லி கொடுத்தாரா? தமிழ்நாட்டில் சைவ ஆதீனங்களுக்கு எதிராக நெருக்கடி அளித்து அவர்களை கட்டுப்படுத்த அரசு முயற்சி செய்வதாக இந்து மக்கள் கட்சியின் மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத் குற்றம் சாட்டியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் கருவாளக்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ சதாசிவ பீடாதிபதி சுவாமிநாத சிவாச்சாரியாரின் மணிவிழாவை முன்னிட்டு சதஸ் நிகழ்ச்சி மற்றும் சைவ நூட்கள் வெளியீட்டு விழா நடைபெற்றது. திருவாவடுதுறை ஆதீன மடாதிபதி முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவில் திண்டுக்கல் ஆதீனம் உள்ளிட்ட பல்வேறு மடாதிபதிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய இந்து மக்கள் கட்சியின் மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத், வேறு மத தலைவர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்க முடியாத தமிழக அரசு இந்து தலைவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து ஆதீனங்களுக்கு நெருக்கடி தரும் நிலை உருவாகியுள்ளது என்றும், தமிழ்நாட்டு அரசு ஆதீனங்களை கட்டுப்படுத்த முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். ஐஐடி மெட்ராஸின் டிஸ்கவரி செயற்கைக்கோள் வளாகத்தில் அதிநவீன பசுமை ஹைட்ரஜன் ஆராய்ச்சி மையம் வடிவமைப்பை தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா வெளியிட்டார். செங்கல்பட்டு மாவட்டம் தையூரில் உள்ள ஐஐடி மெட்ராஸின் டிஸ்கவரி செயற்கைக்கோள் வளாகத்தில் 180 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன பசுமை ஹைட்ரஜன் ஆராய்ச்சி மையம் தொடங்குவதற்கான அறிமுக விழா நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா, ஐஐடி மெட்ராஸ் இயக்குனர் காமகோடி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய ஐஐடி மெட்ராஸ் இயக்குனர் காமகோடி, சூரிய ஒளி மற்றும் காற்றாலை மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தில் இருந்து ஹைட்ரஜனை உற்பத்தி செய்து கார்களுக்கு மிக குறைந்த விலையில் கிடைக்கும்படி செய்ய வேண்டும் என தெரிவித்தார். இதையடுத்து பேசிய அமைச்சர் டிஆர்பி ராஜா, தமக்கு தேவையான எரிசக்திகளை தாமே உருவாக்குவதுதான் ஹைட்ரஜன் ஆராய்ச்சி மையத்தின் நோக்கம் எனவும், தமிழ்நாடு இந்த முன்னெடுப்பில் ஈடுபட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.